காய்ஸ், இப்போ நான் சொல்கிற சீடை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீடை நீங்கள் பார்த்ததே இல்லை. நான் அடித்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு சீடை நீங்கள் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்டுக்கு போயிட்டு இந்த சீடை போடுங்க. இந்த வேர்ல்ட் சீடு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்ட் சீடை போட்டுட்டு சீட்ஸை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். இப்போ நான் க்ரியேட்டிவில் தான் போயிருக்கேன். போனீங்கன்னா எங்கே ஸ்பான் ஆகும்னு மட்டும் பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இது நான் ஷார்ட்ஸாக போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு அவ்வளோ இருக்குது. பெட்ராக்கில் மட்டும்தான் இந்த சீடு ஒர்க்கு ஆகும். நீ நம்புங்க, சத்தியமாக இது ரியலான சீட் தான். ஃபஸ்ட்டு எங்கே ஸ்பான் ஆவீங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்பான் ஆவீங்க. இந்த இடத்துல ஸ்பான் ஆவீங்க. இப்போ நீங்கள் சேட்டுக்கு போய்ட்டு டெலிபோர்ட் கமெண்ட் கொடுத்து எங்கே டெலிபோர்ட் ஆவீங்கன்னா -931, அதுக்கப்புறம் 63, அதுக்கப்புறம் 175 இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் டெலிபோர்ட் ஆவீங்க ஒரு இடத்துக்கு. வெயிட் பண்ணுங்கள், சங்க் லோட் ஆகிட்டு இருக்குது எனக்கு. நான் ஆல்ரெடியே இந்த சீடுக்கு வந்திருக்கேன். கரெக்டாக நீங்கள் வந்து இந்த பிளாக்கில் ஸ்பான் ஆவீங்க. நான் இதை உடச்சிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடியே வந்துட்டேன். இந்த பிளாக்கில் ஸ்பான் ஆவீங்க. இப்போ இந்த பிளாக்கில் ஸ்பான் ஆனோடனே இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு நான் வில்லேஜில் என்னென்ன லூட் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுவோம். அதே இங்கே ஸ்பான் ஆகிருக்கீங்களா? இல்லை 63 அப்படின்னா 63 வில்லேஜில் போய்ட்டு என்ன லூட் இருக்குதுன்னு பார்ப்போம். வில்லேஜ்லலாம் அவ்வளோ பெருசாலாம் லூட் இருக்காது. இது வந்து ஒரு நல்ல ஐஸ்லாண்டு. இப்போ இந்த ஐஸ்லாண்டில் பொதுவாகவே ஐஸாக இருந்தாலே அந்த இடத்துல இக்லு இருக்கும்ல. இப்போது பாருங்கள், கரெக்டாக அது இந்த பிளாக்கில் நீங்கள் மைண்ட் பண்ணி போகணும். இருங்க, நைட் விஷன் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் மைண்ட் பண்ணி போகிறேன். கீழே போடா. கீழே போய்கிட்டே இருக்கேன்னா வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் போய்கிட்டே இருக்கணும், ரொம்ப தூரம் போகணும். கடைசி முடியும் நீங்கள் போகணும். பார்த்தீங்களா, தண்ணிக்கு அடியில் போய் இக்லு வச்சுருக்காங்க. இது கூட பெரிய விஷயம் இல்லை. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அதை நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. இது கூட பெரிய விஷயம் இல்லை. இதை கூட நீங்களாம் கண்டுபிடிச்சிடலாம். இதை விட பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னதுன்னு தெரியுமா? இந்த மாதிரி தண்ணியில் இக்லு இருக்கா? இப்போது இக்லூவில் சீக்ரெட் ரூம் ஒன்று இருக்கும்ல. இப்போ அந்த சீக்ரெட் ரூமுக்கு போகலாமா? இங்கேருந்து தான் நினைக்கிறேன். கீழே தண்ணியாக இருக்கும். நீங்கள் போனால் நேராக வாய்டுக்கே போய் விழுந்துருவீங்க. இங்கே இருந்த வில்லேஜஸும் அதே மாதிரி தான் விழுந்துருக்காங்க. ஆனால் இது கூட ஒரு பெரிய சீடு இல்லை, பெரிய இதெல்லாம் இல்லை. ஸ்பெக்டேட்டர் மோடுக்கு நான் போயிருக்கேன். ஸ்பெக்டேட்டர் போயிட்டேன்னா இப்போ பாருங்கள், இந்த இது வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குல்ல, அது உள்ளே புந்து போயிருக்கும். இதுதான் இந்த கிரேசியஸ்ட்டு சீடே. இதை பாருங்கள், இக்லு இது நம்மளுக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன சீடு. இது நல்ல சர்வைவலுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இது கிடைக்காதுல்ல, அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம். எங்கடா போச்சு ஸ்ட்ராங் ஹோல்டு? அதோ இங்கே தான் இருக்குது பாருங்க. இது போர்ட்டல் ஃப்ரேமை உடைச்சிட்டேன். சரி, இதுதான் நான் சொன்ன சீடு.
இங்கே தான் ஸ்பான் ஆகும், இப்படி தான் இருக்கும் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் இந்த வீடியோவே. இந்த மாதிரி ஒரு நல்ல சீடெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் அடுத்த வீடியோவில். இதே மாதிரி நல்ல லைக்கு சப்போர்ட்லாம் வந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 50 லைக் 10 லைக் வந்துச்சுன்னா நான் இதே மாதிரி அடுத்த சீடு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். ஸோ வாங்க வில்லேஜை கடைசியாக ஒரு வாட்டி லூட் பண்ணி தான் பார்த்துவோமே, இல்லை பிளாக் ஸ்மித் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ வில்லேஜில் நீங்கள் வந்து லூட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பாய் பாய்.